என் தேவனே, நீர் இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். இந்த வார்த்தை எனக்காகவே ஏசப்பா பேசுறாரு. இது எனக்காகவே இருக்குது என்று மகனே, மகளே, இந்த நிமிஷம் நீங்க நினைக்கலாம். ஆம், ஆண்டவர் உங்களோட தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? அநேக நன்மை செஞ்சிருப்பீங்க, குடும்பத்துல நன்மை செஞ்சிருப்பீங்க, வேலை மேல நன்மை செஞ்சிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, அநேகருக்கு நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க. ஆனா செஞ்சு ஒண்ணு பிரயோஜனமும் இல்லையே. எல்லாம் என்ன விரோதமா பாக்குறாங்க, என் உள்ளத்தை புரிஞ்சு கொள்ளல, என் குணத்தை புரிஞ்சு கொள்ளல, என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க என்று கலங்கிட்டு இருக்கிற அன்பு தேவ மகனே, மகளே, ஈசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய உள்ளத்தை நான் பார்த்திருக்கிறேன். இதயத்தை ஆண்டவர் பார்த்தார். இன்றைக்கு நீங்க செஞ்ச எல்லா நன்மைக்கும் இந்த உலகம் உங்களை பாக்கா கட்டி பரவாயில்ல, இந்த உலகம் உங்களை நம்பா கட்டி பரவாயில்ல, இந்த உலகம் உங்க உள்ளத்தை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க செஞ்ச எல்லா நன்மையும் ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறார். ரட்சகர் பார்த்துட்டு இருக்கிறார்.